வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் வந்திருக்கோம். இப்ப நம்ம ஐயா இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் சொல்லிடுவாரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நாமக்கல் என்ற புண்ணிய சேத்திரத்தில் இருக்கிறோம். புண்ணிய சேத்திரத்தில் ஸ்ரீ நாமகிரி தாயார் அவர்களின் பற்றியும், ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அவர்களை பற்றியும், ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அவர்களை பற்றியும், ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி அவர்களை பற்றியும் இந்த நாமக்கல் ஸ்தலபுராணம் என்ற முறையில் நாம் எல்லோரும் தெரிய இருக்கிறோம். இப்பொழுது இந்த ஸ்தலமாகப்பட்டது திரேதாயுகத்தில் தோன்றியது. திரேதாயுகம் என்பது ராமாயண காலம். அப்பொழுது தோன்றியது. எப்படி தோன்றியது? ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் இந்திரஜித் ஒரு மாய அம்பை விற்றார். அந்த மாய அம்பைனால எல்லா வானர சேனைகளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. அப்பொழுது வானரங்களுடைய டாக்டர் ஜாம்புவான் வந்து பார்த்துட்டு இவங்களெல்லாம் உயிர் மூச்சு எடுத்து நல்லபடியாக எழுந்துக்கணும் என்றால் அதற்கு சஞ்சீவி வேர் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை யார் அனுப்பலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது, ஜாம்புவானும் ராமபிரானும் பேசிட்டு இருக்கிற போது ஆஞ்சநேயரை அனுப்பலாம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆஞ்சநேயர் அவரு எந்நேரமும் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பார். அப்படி இருக்கிற போது அந்த மாய அன்பு வந்து ஆஞ்சநேயர் எதுவும் பண்ணவில்லை. அப்போது ஆஞ்சநேயா நீ போய் சஞ்சீவியரை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றார் ஜாம்புவான். அந்த ஜாம்புவான் கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார், சஞ்சீவேறு என்பது எப்படி இருக்கும் என்று அடையாளம் சொல்லுகிறார். பார்ப்பதற்கு தங்க போலாக பல பலன் மின்னோ இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு சொல்றார். சரி, ஆஞ்சநேயர் ராமர் பிரான்ட்டை விடை பெற்றுக் கொண்டு ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார். அந்த சஞ்சீவி மலையை அடையும் பொழுது அங்க போய் கீழே இறங்கி பார்த்தால் எல்லாமே சஞ்சீவி வேர் இல்லாம எல்லாமே பல பலன் மின்னுது, தங்க போல மின்னுது. ஆஞ்சநேயருக்கு சஞ்சீவி வேர் என்று தெரியவில்லை. பரவாயில்ல, நம்ம மலையை எடுத்துட்டு போனாக்க நம்ம எல்லாத்தையும் அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மலையை எடுத்துக்கொண்டு மலையை கையில் ஏந்திய வண்ணம் பறந்து வருகிறார். அதற்கு நடுவில் ராமபிரான் கடல் கரையில் மண்ணால பிடித்து லிங்கம் செய்து சிவனை பிரார்த்திக்கிறார். சிவனை பிரார்த்தனை சிவனை தோன்றி அந்த விஷத்தன்மை இந்த வாய்க்குள்ள இருந்த விஷத்தன்மையில எடுத்து எல்லா வானர சேனைகளையும் உயிர் பெற்று அடைகிறார். எல்லாரும் எழுந்துகிறார்கள். அந்த இடம்தான் நாம் இப்பொழுது வணங்கக்கூடிய ராமேஸ்வரம். மண்ணால் செய்த ராமலிங்கம், ராமர் செய்த லிங்கம். அந்த இடம்தான் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வர இடத்துல தான் இலங்கைக்கு தனுஷ்கோடியிலிருந்து பாலம் அமைத்தார்கள், இலங்கைக்கு சென்று போர் செய்யலாம் என்று. அப்படி வைக்கிற போது ஆஞ்சநேயர் மலை தூக்கிட்டு வரும்போது ராமபிரான் சொல்றார், ஏ ஆஞ்சநேயா, இந்த மலையை எங்கே இருந்து எடுத்தியோ அங்கே வச்சு விட்டு வா. இது பிற்காலத்தில் நம்மளுடைய சந்ததிகளுக்கு எல்லாம் பிரயோஜனப்படும் என்று சொல்கிறார். ராமபிரான் உத்தரவு பிரகாரம் அந்த மலையை எடுத்துக்கொண்டு மீண்டும் எங்கே எடுத்தாரோ அங்கேயே கொண்டு போய் வைத்து விட்டு திரும்பி வருகிறார். அந்த மலைத்தான் இமயமலை. இமயமலையில் ஒரு பகுதி தான் சஞ்சீவி மலை. இமயமலை இல்லாத மூலிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் தான் சித்தர்கள் பிரான் எல்லாமே இமயமலையில் தபஸ் செய்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வைத்துவிட்டு திரும்பி வரும் பொழுது நேபாளத்தில் கண்டகி என்ற நதி ஓடுகிறது. அந்த நதியில்தான் சாலிகிராமம் கிடைக்கும். சாலிகிராமம் என்பது மகாவிஷ்ணுக்கு உகந்தது. எப்படி ருத்ராட்சம் சிவனுக்கு உகந்ததோ அதே போல மகாவிஷ்ணுக்கு சாலிகிராமம் உகந்தது. இந்த சாலிகிராமம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னாக்க, அந்த கண்டகி நதியில எந்த பகுதியில் நம்ம திரும்பி பார்த்தாலும் நம்ம ஆற்றங்கரையில் இருபுறமும் கோரைப்பில் வளர்ந்திருக்கும். ஆனால் அந்த இடத்தில் வெறும் துளசி செடி மட்டும்தான் வளர்ந்திருக்கும்.
அந்த துளசி செடி வளர்ந்துருக்கிற இடத்துல எந்த இடத்துல ஆழமான பகுதியோ அந்த இடத்துல அந்த வஜ்ரகந்தின்னு ஒரு புழு, அந்த வஜ்ரகந்தி புழுங்கிறது மண்ணுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கும். அதற்கு செவித்திறன் மிகவும் அதிகம். அந்த சிவத்திறன் வைத்துக்கொண்டு சத்தம் இல்லாத நேரத்தில் மேலே வந்து துளசி இலையை சாப்பிடும் பொழுது அந்த உடம்புல இருந்து திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரக்கிற போது தண்ணிக்குள்ள போகும்போது கடினத்தன்மையாக மாறும். அப்படி மாற மாற மாறத்தான் சின்ன சாலிகிராமத்துல இருந்து பெரிய சாலிகிராமம் வரைக்கும் உருவாகும். அந்த சாலிகிராமத்தை எப்படின்னாக்க, யார் எந்த மனிதர்கள் ரொம்ப பயபக்தியாக நேபாளத்தில் கண்டகி நதியில் நாராயணா தீர்த்தம் ஆடும் போது அந்த சாலிகிராமம் தன்னாலே அவர் கைக்கு வந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? அந்த வஜ்ரகந்தி புழுக்கு மட்டும்தான் இறந்த பிறகு நேரடியாக வைகுண்டம் போக பிராப்தி உடையது. அப்படிப்பட்ட வஜ்ரகந்தி புழு காலமான பிறகு அந்த சாலகிராமப்பட்டு பக்திமான் கையில் வந்து கிடைக்கும். அதை வைத்து வீட்டில் நாராயணை நினைத்து பூஜை செய்வார்கள். அதில் வடிவங்கள் நிறைய உண்டு. இந்த வடிவில் இருந்தாக்க சக்கரம், இந்த வடிவில் இருந்தாக்க வராகமூர்த்தி, இந்த வடிவில் இருந்தா சந்தான கிருஷ்ணன் அப்படின்னு வடிவை வைத்து அந்த சாலிகிராமத்தை உருவ வழிபாடாட்டும் வீட்டில் வைத்து அபிஷேகம் செய்து வழிபடுவார். அப்படி செய்யும் போது ஆஞ்சநேயர் அந்த நேபாளத்தில் கண்டகி நதியில் தீர்த்தமாடுறார், அதாவது குளிக்கிற போது அவர் கையில் ஒரு சாலிகிராமம் கிடைக்கிறது. அந்த சாலிகிராமம் மிகவும் அற்புதமானது. எப்பவுமே ஒரு சாலிகிராமத்துல ஒரே ஒரு துவாரம் மட்டும்தான் இருக்கும். அந்த துவாரத்துல பெருமாள் வாசம் பண்ற மாதிரி ஐதீகம். ஆனால் ஆஞ்சநேயர் கையில் கிடைத்தது முன்னும் பின்னும் 2 துவாரம் இருக்கிற மாதிரி சாலிகிராமம் கிடைத்தது. ஆஞ்சநேயர் பார்த்துட்டு பெருமகிழ்ச்சி அடைந்து, அபூர்வமான சாலிகிராமம், இதை நாம் பூஜை செய்தோமானால் உன்னும் பல நன்மைகள் செய்யலாம் என்று அந்த நோக்கத்தில் ஆஞ்சநேயர் சாலிகிராமத்தை கையில் எடுத்துன்னு வரார். கையில் எடுத்துன்னு வரும்போது பொதுவாக பிராமணர்கள் திரிகாலம் சந்தியாவந்தனம் பண்ணுவார்கள். காலையில், மதியம், மாலை. காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காணாமல்னாக்க சூரிய உதயம் உண்ணவும், கோணாமல்னாக்க தன்னுடைய நிழல் சாயாமல் இருக்கும் பொழுதும், கண்டு கொடுனாக்க சூரியன் அஸ்தமனம் ஆகிற போதும் கண்டு கொடு. அந்த காயத்ரி ஜபம் பண்ணுவார்கள். அப்படி செய்யும் போது ஆஞ்சநேயருக்கு சாயரச்சை அந்த வேலை வந்து விடுகிறது. அந்த ஆஞ்சநேயர் பொறுத்த வரைக்கும் முகர்ப்புத்தன்மை அதிகம் உடையவர். நல்ல இடமாக பார்த்து கொண்டே வருகிறார். தெய்வீக மனம் எங்க வீசுக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது நாமக்கல் பக்கம் வந்தவுடன் அவர்களுக்கு தெய்வீக மனம் வீசுகிறது. ஆஞ்சநேயருக்கு கீழே இறங்கி பார்த்தால் மகாலட்சுமி இங்க இருக்கிற தடாகம் கமலாலய குளத்தில் தபஸ் பண்ணுகிறார். அங்க போய் ஆஞ்சநேயர் கொடுக்கிறார். எதற்காக தபஸ் பண்ணணும் என்ற காரணத்துக்காக பெருமாள் 10 அவதாரம் எடுத்தவர். அந்த அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் யாருக்கும் தெரியாமல் உடனே எடுத்த அவதாரம். அதுதான் நரசிம்ம அவதாரம். பக்தன் பிரகலாதன் பக்திக்காக இணங்கி நரசிம்ம அவதாரம் எடுத்து இரஞ்சனை அசுரன் என்ற இரஞ்சனை சம்ஹாரம் செய்து இந்த லோகத்தை காப்பாற்றினார். அப்பொழுது இந்த அவதாரம் எடுக்கிற பொழுது யாருக்கும் சொல்லாமல் எடுத்துட்டார். உடனே நான் மகாலட்சுமி ஆகப்பட்டவர், இந்த சமாஜர் கூட நமக்கு தெரியலையே, செய்தி கூட நமக்கு தெரியலையேன்ட்டு வைகுண்டத்துல இருந்து கோபம் கொண்டு பூலோகத்தில் நாமக்கல் என்ற சேத்திரத்தில் இந்த கமலால என்ற தடாகத்தில் தபஸ் பண்றார். எப்போதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உண்ட நிபந்தனை என்னன்னாக்கா, வைகுண்டத்துல இருக்கிற பொழுது தசாவதாரம் எடுக்கிற பொழுது நீ இந்த இடத்துல அவதாரம் செய்ய, நான் அந்த இடத்துல அவதாரம் செய்கிறேன், அவனே சம்ஹாரம் செய்ய வேண்டியதற்கு சம்ஹாரம் செய்துவிட்டு நாம் பூலோகத்தில் திருமணம் முடிந்து கொண்டு மீண்டும் வைகுண்டம் வந்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு முடிவெடுத்து அவதாரம் எடுப்பார். ஆனால் எந்த முடிவும் சொல்லாமல் எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்ம அவதாரத்தை தான் மீண்டும் தனிப்பட்ட முறையில் தரிசனம் செய்யணும் என்பதற்காக மகாவிஷ்ணு பேர்ல தபஸ் பண்ணுகிறார் நாமகிரி தாயார். ஆஞ்சநேயர் அந்த சமயத்தில், அம்மா தாயே, இந்த சாலிகிராமத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் போய் சந்தியாவந்தனம் பண்ணி விட்டு வந்துகிறேன் என்று சொல்றார். உடனே தாயார் வந்து, ஆஞ்சநேயா,
சீக்கிரம் வந்து விடு, நான் பெருமாளிடம் தபஸ் பண்ணுகிறேன், சீக்கிரம் வந்து விடு என்றார். சரி தாயே என்று சொல்லிட்டு ஆஞ்சநேயர் ஜபம் பண்ண போகிறார். காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் முடிந்த பிறகு ஆஞ்சநேயர் ராமநாமத்தில் அமர்ந்து விடுகிறார். ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனாக்கா ஆஞ்சநேயருக்கு காலம் போறதே தெரியாது. ராமநாமத்துல அவ்வளவு ஐக்கியமாகிறார். அந்த சமயத்தில் ஆஞ்சநேயர் எது செய்தாலும் அவருக்கே தெரியாது. அப்படி இருக்க 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 காலம் ஆக 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 பெருமாளுடைய திருவிளையாடல் ஆரம்பம். எப்படி என்றால், தாயார் மடியை கையில் ஏந்தி சாலிகிராமம் வைத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது பாரத்தன்மை அதிகமாகிறது. பாரத்தன்மை அதிகமானாலும் சாலிகிராமம் நம்மளுடைய கணவர், நாமோ தாக்கி பிடிச்சிக்கலாம், ஏந்திக்கலாம் அப்படின்ட்டு தாக்கி பிடிச்சிட்டு இருக்கா. உன்ன பெருமாள் வந்து இப்போதைக்கு இந்த சாலிகிராமத்தை கீழே வைக்க மாட்டா அப்படின்னு வந்திருக்காக நெருப்பு பிளம்பு கத்த ஆரம்பிக்கிறார். நெருப்பு பிளம்பு கத்த ஆரம்பிச்சோன்ன தாயார்னால தாங்க முடியல. இருந்தாலும் தன்னுடைய கணவராச்சே வெறுத்தரையில் வைக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய புடவை தலைப்பை கிழித்து அந்த துணியை கீழே வைத்து சாலிகிராமத்தை அது மேல வைக்கிறார். பூமியில வைத்தவுடன் சின்ன சாலிகிராமம் ஆகப்பட்டது தான் இவ்வளவு பெரிய மலையாக விசுருவம் எடுத்துறது. இந்த மலைக்கு பெயர் தான் சாலிகிராம பர்வதம் என்று சொல்வார்கள். ஒரே கல்லாலான பர்வதம். அப்படியே பெயர் வாங்கின பர்வதம் இந்த சாலிகிராம பர்வதம், நாமக்கல் மலை. அப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயர் ராமநாமத்தை முடித்து கொண்டு தாயாரோட மன்னிப்பு கேட்கிற போது, ஆஞ்சநேயா இப்படி வச்சேன், விசுரூபம் எடுத்துட்டார் அப்படிங்கிறார். பரவாயில்ல தாயே, இதை விட பல மடங்கு சஞ்சீவி மலை பெரியது, அதே கொண்டு போய் வச்சுட்டேன், நான் இந்த மலையே எடுத்துட்டு போய் நான் பூஜை பண்றேன் அப்படின்ட்டு அவரு ஆக்ரோஷமா எடுக்கிறார். அவர்னால எடுக்க முடியல. வாழை கட்டி எடுத்து பார்க்கிறார், அவர்னால எடுக்க முடியல. ஆஞ்சநேயர் சோர்ந்து போயிடுறார். அம்மா எடுக்க முடியலம்மா அப்படின்னு சொல்றா. சரி ஆஞ்சநேயா, நீ ராமபிரான் மேல நீ தபஸ் பண்ணு, நான் பெருமாள் மேல தபஸ் பண்றேன், அவர் என்ன சொல்றாரோ அந்த முடிவு ஏத்துக்கலாம் அப்படிங்கிறா. தாயாரும் மகாவிஷ்ணு பேர்ல தபஸ் பண்றார், தியானம் பண்றார். அப்போ ஆஞ்சநேயர் தியானம் பண்றார். ரெண்டு தியானம் ஒரே நேரத்தில் அமையும் போது வானத்தில் இருந்து ஒரு அசரீரர் குரல் கேட்கறது. ஏ ஆஞ்சநேயா, நீ சென்று ராமர் காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு பணிவிட செஞ்சின்று அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்ற போது தாயார் கண் வீழ்ச்சி பார்க்கிற போது அந்த அசிரியர் குரலாகப்பட்டது நரசிம்ம அவதாரமாக நாமக்கலில் தோன்றியது. பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து, நாமகிரி நீ மகாலட்சுமி, நீ என்னோட பெயரே சொன்னதுனால இந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க வேண்டாம், நாமகிரி தாயாராக அருள்பாளி, வர பக்தர்களுக்கு அபயம் கொடு, உன்னுடைய தபசு வலிமையாக நான் இங்க வந்தேன், உனக்காக வந்த பெருமாள் லட்சுமி நரசிம்மராக நாங்க இருக்கிறேன், இதற்கு காரணக்கர்த்தாவாக ஆஞ்சநேயர் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார். தாயாருக்கு லட்சுமி அந்த கிரஞ்சனை வதம் பண்ண திருக்கோலத்தில் தாயாருக்கு மீண்டும் காட்சி கொடுக்கிறார். நரசிம்மாவதாரம் முடிந்த பிறகு ராமாவதாரம் நடந்து கொண்ட காலத்தில் மீண்டும் மகாலட்சுமிக்காக தன் அவதாரத்தை எடுத்து காட்டிய திருக்கோலம் நாமக்கலில் தான் அமர்ந்தது. அதனாலே இங்க நாமக்கல்ல பிரதானமாக தாயாருக்கு முக்கியத்துவம், அப்புறம் பெருமாள், அப்புறம் ஆஞ்சநேயர். பெருமாள் தாயாருக்கு ஆசீர்வாதம் பண்றா. நீங்க நாமகிரியா நீ காட்சி கொடு, உனக்காக வந்த பெருமாள் இந்த லட்சுமி நரசிம்மராக நான் அருள் பாலிக்கிறேன். ஏ ஆஞ்சநேயா, நீ என்னோட பக்தர்கள் தாயாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு உன்னிடம் வருவா. உன்னிடம் வரும்போது எப்படி நீ ராமர் காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுத்தியோ அதே போல என்னுடைய பக்தர்களுடைய எந்த ஒரு செயலாகப்பட்டாலும் நீ அவளுக்கு ஜெயிச்சு தர வேண்டும் என்று பெருமாளோட ஆசீர்வாதம் ஆஞ்சநேயருக்கு. அதன் பிரகாரம்தான் இயற்கையாகவே இங்க நாமக்கல் அமர்ந்த திருச்சேத்திரம், நாமகிரி தாயார் சேத்திரம், நரசிம்ம சுவாமி சேத்திரம், பக்தன் ஆஞ்சநேய சுவாமி சேத்திரம். ரெண்டு துவாரம் இருக்குன்னு சொன்னல சாலிகிராமத்துல, அது ஒரு துவாரத்துல நரசிம்ம சுவாமி, இன்னொரு துவாரத்துல சாட்சாத் பார்க்கரையில் படுத்து கொண்ட பள்ளி கொண்ட பெருமாள் ஸ்ரீராப்திநாதர் என்ற ரங்கநாத சுவாமி இந்த பக்கம் அமர்ந்திருக்கிறார். அவர் கார்கோடக சயனம், கார்கோட என்ற பாம்பு மேல் படுத்து கொண்டு அடர்ந்த சாயாக நமக்கு அருள் பாலிக்கிறார். எப்படி இந்த கார்கோடர் வந்தார்னாக்க
கார்கோடகன் என்றால் பாம்பின் இனத்திற்கு தலைவர். அப்படி இருக்கும்போது கார்கோடகன் ஒரு தூரம் மூச்சு விட்டாக்க அந்த மூச்சு விடும்போது அந்த மூச்சில் இருக்கின்ற விஷத்தன்மைகள் எவ்வளவு தூரம் பரவுறதோ அவ்வளவு தூரமும் புல்லு பூண்டு அத்தனையும் சாம்பலாயிரும். அப்பொழுது கார்கோடகன் ஒரு தடவை மூச்சு விட்டாக்க கார்கோடகனுக்கு பல கோடி பாவங்கள் வந்து சேரும். அந்த பாவத்தை போக்கத்திற்காக மகாலட்சுமி எப்போ தபசில் உட்கார்ந்தாரோ அப்போவே கார்கோடகனும் தபசில் உட்காரார். தபசில் உட்கார்ந்து என்னோட பாவத்தெல்லாம் போக்கணும் என்று மகாவிஷ்ணு பேர்ல தபஸ் பண்றார். பெருமாள் பிரத்யட்சமாக தோன்றி, கார்கோடகா, நீ எனக்கு சைனதி வாசமாக இருந்தாக்க, மெத்தியாக இருந்தனாக்க உன்னுடைய பாவத்தை போக்குறேன் என்று சொல்றார். சொன்னபடி பெருமாளுக்கு கார்கோடன் மெத்தையாக இருக்கிறார். அப்பொழுது மூச்சு விருப்பொழுது அந்த மூச்சில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் பெருமாள் எடுத்துக்கொண்டு நமக்கு நல்ல காற்றாக நமக்கு விடுறார். இங்க வந்து கார்கோடனுக்கு பாவ விமோச்சனம் கொடுத்த இடம். அதே போல இங்க ரங்கநாதர் சுவாமிக்கு திருப்பாதம் அடியில் 2 துவாரபாலகர் இருப்பா. இந்த கோயில் மட்டும்தான் வெளியில் துவாரபாலகர் இல்லை. ஏனென்றால் வைகுண்டத்துல மகாபலன், மணிகன் என்ற 2 துவாரபாலகர் காவல் காத்து கொண்டிருக்கா. விஸ்வாமித்தர் அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் பெருமாளை காண வருகிறார். 2 துவாரபாலகரும் விஸ்வாமித்தர் தடுத்து நிறுத்தினார். கொஞ்சம் பொறுங்கோ, பெருமாள் தூங்கி கொண்டிருக்கிறார், என்னை நீ தடுத்துட்டியா அப்படின்ட்டு. விஸ்வாமித்திரர் ஏற்கனவே கோபக்காரர். கோபம் கொண்டு அந்த துவாரபாலருக்கு நீங்கள் கல்லறைக்காக போகணும் என்று சாபம் கொடுக்கிறார். உடனே இந்த சத்தம்லாம் கேட்டு பெருமாள் எழுந்து வர வந்து மகாமுனிகிட்ட பேசுறார். நீங்க சாபம் கொடுத்துட்டேல், அவ எப்படி அந்த சாபத்தை போக்குறது அப்படின்னு கேட்கிறா. இவா கடைசி சமயத்துல உங்ககிட்டே வருவா, அப்போ அவளுக்கு அந்த சாப விமோச்சனம் தீரும் என்று விடைபெற்று கிளம்பி விடுகிறார். அப்போ பெருமாள் வந்து துவாரபாலகர்கிட்ட கேட்கிறார், துவாரபாலகரே, நீங்க சுகபோக்கியா இருந்து வெகு நாள் கழிச்சு என்னிடம் வந்து சேருகிறீர்களா, இல்ல பல கஷ்டங்கள் அடைந்து என்னிடம் வந்து சேருகிறீர்களா என்று கேட்கிற பொழுது துவாரபாலகர் பெருமாளை வணங்கியவனும், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நாங்கள் உங்களை விட்டு அதிக நேரம் பிரிந்திருக்க முடியாது என்று சொல்கிறார். சரி, நீங்க பூலோகத்துக்கு சென்றடையுங்கள் என்று அபயம் கொடுக்கிறார். அதே போல பூலோகத்தில் துவாரபாலகரை வந்து கல்லர்களா மாறி எல்லா வீட்டுகளும் திருடி அடி உதை காயங்கள், இரத்த காயங்கள் எல்லாம் நிறைய பட்டு நிறைய சித்திராதைகள் பட்டு கடைசி நேரத்தில் இங்க பெருமாள்கிட்ட திருட வரும் பொழுது பெருமாளோட திருப்பாதம் திருவடி அவர் மேல பட்டவுடன் அவர்களுக்கு சுய புத்தி வந்து சுய உருவா வந்து இங்க கருவறையிலேயே கர்ப்பகத்திலேயே துவாரபாலகரா மாறுகிறார். இந்த கோயில மட்டும்தான் வெளியில துவாரபாலகர் இல்லாமல் கர்ப்பகரத்துல துவாரபாலகர் இருக்கா. இங்க வந்து துவாரபாலகருக்கும் பாவ விமோச்சனம் கொடுத்த இடம். அதே போல முன்னாடி சொன்னாருமாலே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்க இதோட இணைப்பார். அதுல வந்து நாமகி தாயரோட பெருமையும், நரசிம்ம சுவாமி பெருமையும், ஆஞ்சநேய சுவாமி பெருமையும், ரங்கநாத சுவாமி பெருமையும் இயற்கையாக அமைந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் நீங்க எல்லோரும் வந்திருந்து இந்த புண்ணியத்தை நீங்களும் சேர்த்து உங்களுடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், எல்லா பந்து மக்களுக்கும், இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் புண்ணிய சேர்க்கும் விதத்தில் நீங்களும் வந்து இந்த பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர், ரங்கநாதமூர்த்தி அனைவரும் வணங்கி சேத்திரமாக நீங்களும் புண்ணிய பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நல்ல கோட்காட்டுலக என்றும் மூன்றிலும் தான் இறந்த அல்லி கமல கண்ணனன் அந்தணன் குருகோ சடகோபன் சொல்லப்பட்ட 1000 இமையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மலை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. ஹரி ஓம். நன்றிங்க.